வணக்கங்க. நாங்க தூய்மை பணியாளர். நாங்க வந்து 10, 15 வருஷமா இந்த கார்ப்பரேஷன்ல வேலை செஞ்சுட்ருக்கோம், தற்காலிகமாக. நாங்க வந்து அப்பத்துலேருந்து எங்களுக்கு பணி நிரந்தரம் ஆகுன்ற ஒரு நம்பிக்கையில நாங்க செஞ்சுட்ருந்தோம். திடீர்னு பார்த்தா 8ஆம் மாசம் 1ஆம் தேதி உங்களுக்கு வேலை இல்ல. நீங்க வெளியில போங்கன்னு அனுப்பிச்சுட்டாங்க. நாங்க வந்து ஏன் வெளியில போணும்? நாங்க இத்தன வருஷம் உழைச்சோமே! எங்க வேலைய நாங்க ஏன் விடணும்? இல்ல உங்களுக்கு தனியாருக்கு விட்டுட்டாங்க. நீங்க தனியாருக்கு போங்கன்னு சொன்னாங்க. நாங்க தனியாருக்கு போக மாட்டோன்ட்டு நாங்க வந்து 8ஆம் மாசம் 1ஆம் தேதியிலேருந்து 13 நாள் போராட்டம் ரிப்பன் பில்டிங்காண்ட நாங்க பண்ணோம். அடுத்தடுத்து எத்தனையோ போராட்டம் பண்ணோம். எத்தனையோ கைது ஆனோம். நாங்க கடல்ல கூட இப்போ போன மாசம் நாங்க கடல்ல கூட போராட்டம் பண்ணோம். உயிரே பணய வச்சு நாங்க போராட்டம் பண்ணோம். அதுவரைக்கும் எங்களுக்கு எந்த பதிலும் வரல. மாண்புமிகு முதல்வர் தமிழ்நாடு முதல்வரு, நம்மளுடைய முதலமைச்சர், உங்களுடன் ஸ்டாலின் என்று சொல்ற அவர் வந்து எங்களுடன் இன்னும் வரல. எங்க கூட வந்து இன்னும் எது ஒரு பேச்சுவார்த்தையும் நடத்தல. நாங்க என்ன தப்பு பண்ணோன்னே தெரியல. எத்தனையோ போராட்டம் பண்ணோம். இப்போ வந்து நாங்க வந்து உண்ணாவிரதம் இருக்கிறோம். 2000 குடும்பம் இருக்குது. அந்த 2000 குடும்பம் வந்து 4 மாசமா சாப்பாடு இல்லாம அவ்ளோ கஷ்டப்படுறோம். அந்த 4 மாசமா அந்த 2000 குடும்பம் உண்ணாவிரதத்துல தான் இருக்குது. 3 வேளை சாப்பாடு வந்து 1 வேளை தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம். இப்போ வந்து நாங்க 4 பேர் வந்து உண்ணாவிரதத்துக்கு உட்காந்துருக்கோம். நாங்க வந்து என்ன கேட்குறோம்னா, மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் வந்து எங்களுக்கு ஒரு பதில் சொல்லணும். இது வந்து எங்களுடைய உயிர் போனாலும் பரவால்ல. நாங்க இங்கேருந்து ஏந்துக்க மாரி இல்ல. எங்களுக்கு ஒரு பதில் சொல்ற வரைக்கும். இதுவே வந்து நாங்க கோர்ட் உத்தரவு வாங்கி தான் உட்காந்துருக்கோம். நெறைய பேர் வரக்கூடாது. 40 பேருக்கு மேல இங்க வந்து நிக்கக்கூடாது. எவ்வளோ கண்டிஷன் போட்டு தான் எங்களுக்கு வந்து இந்த கோர்ட் அனுமதி குடுத்துருக்காங்க. அதுல தான் நாங்க உட்காந்துருக்கோம். உழைப்போர் உரிமை இயக்கம் பாரதி அண்ணா அவர் வந்து எங்களுக்கு அவரு கூட இருக்கிறதால தான் நாங்க வந்து இந்த அளவுக்காவது கொஞ்சம் உயிர் வாழ்றோம். ஏன்னா, எங்களுக்கு வந்து இருக்கிற கஷ்டத்துல போன மாசம் கூட எங்களுக்கு அரிசி எல்லாம் குடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு. எவ்வளவோ ஹெல்ப் பண்ணியிருக்காரு அவரு. ஆனா நம்ம தமிழ்நாடு முதல்வரு இன்னும் வந்து எங்களுக்கு எந்த பதிலும் சொல்லல. எங்களுக்கு கூடிய சீக்கிரம் அவர் வந்து இந்த உண்ணாவிரதத்துல எங்களுக்கு வந்து பதில் சொல்லணும்ன்ட்டு நாங்க எதிர்பார்த்துட்டு உங்களோட இருக்கோம். கோரிக்கை என்னங்க? எதுக்காக இப்ப எங்களுக்கு நாங்க வந்து 10, 15 வருஷமா வேலை செஞ்சுட்டு இருக்கோம். எங்களுக்கு வந்து பணி நிரந்தரம் வேணும். எங்களுக்கு வந்து ராம்கே தனியார் மையம் வேண்டாம். அதுல தான் நாங்க எங்க 3 வேளை சாப்பாடு எங்களுக்கு அதெல்லாம் வேண்டாம். எங்களுடைய வேலை நாங்க என்ன வேலை செஞ்சுட்டு இருக்கோமோ, அந்த வேலை தான் எங்களுக்கு வேணும்னு கேட்டுட்டு இருக்கோம். நாங்க தனியார் மையத்துக்கு வேண்டாம் எங்களுக்கு. அதுதான் நாங்க வேண்டிட்டு இருக்கோம்.